ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, சுப்மன் கில் அன்டவுட்டட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் த கரண்ட் மாடர்ன் எரா. ஸோ ஐபிஎல்ல நல்லா பண்ணியிருக்காரு, ஆரஞ்ச் கேப் வாங்கியிருக்காரு, 800+ ரன்ஸ் ஒரே சீசனில் அடிச்சிருக்காரு, ஓடியில் டபுள் செஞ்சுரி கூட அடிச்சிருக்காரு, ஓடியில் வைஸ் கேப்னாவும் இருக்காரு. ஸோ அது எல்லாமே ஓகே, எல்லாமே ஃபைன். பட் டெஸ்ட் கேப்டன் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை இப்போ எடுத்துக்கிற அளவுக்கு அவருக்கு மெச்சூரிட்டி இருக்கா, அதை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி தான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ இருக்கிற டெஸ்ட் டீமில் அவரை தாண்டி சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பும்ராவாக இருக்கட்டும், ராகுலாக இருக்கட்டும், பண்டாக இருக்கட்டும், ஏன் ஜடேஜா, ஜெய்ஸ்வால், இந்த மாதிரி நிறைய பேர்லாம் இந்த ஒரு விவாதம் வரும்போது எப்போ ரோஹித் ரிட்டையர் ஆனாரோ அப்பையிலேருந்து இந்த பேர்லாம் அடிக்கடி வந்துட்டு போயிட்டே இருக்குது சோஷியல் மீடியாவில். மேபி இவர் கேப்டனாக இருப்பார், மேபி அவர் கேப்டனாக இருப்பார் அப்படின்ற மாதிரி. பட் எங்கேருந்து வந்தாருன்னே தெரியாமல் சுப்மன் கில்லை நீங்கள் கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, அதுவும் இப்போ வரப்போகிற இங்கிலாந்து சீரீஸ்க்கு. மேபி பிசிசிஐ ஃபியூச்சரை மைண்டில் வச்சு இந்த டிசிஷன் எடுத்துச்சா அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா